உலக புகழ்பெற்ற கடற்கரையை 2வது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா 1 இது 2. உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு? உலகத்தின் 2வது பெரிய கடற்கரையை திராவிட தலைவர்களின் சுடுகாடாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக விமர்சித்துள்ளார். நீ இந்த சிலைய ஒரு வெங்கல சிலையா வச்சிருக்கியா? பிராஸ்ல செஞ்சு தள்ளி விட்டா விழுந்துரும் பொழுது, ஓங்கி தள்ளனா உடஞ்சிரும் பொழுது, கனத்த மாலை போட்டா கழுத்தோட கீழே விழுந்துரும் பொழுது. ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா? உங்க சிலையெல்லாம் உலக புகழ்பெற்ற கடற்கரையை 2வது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா 1 இது 2. உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு? 6 அடி அதிகபட்சம் போனா ஒரு 60 அடியில் படுக்கலாமாண்ணா? 2 ஏக்கர்ல படுத்து கிடக்குறாங்க. திராவிட தலைவர்கள் எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்குல தொங்குனீங்களா? செக்கிழுத்தியலா? சிறைப்பட்டியலா? வதைப்பட்டியலா? மிதிப்பட்டியலா? என்ன பண்ணீங்க நீங்க? எங்க முன்னோர்களா எங்க புதைக்கப்பட்டிருக்கான், எங்க இருக்குன்னு அடையாளம் தெரியாம எங்களை மறைச்சு வச்சிருக்க. இதுவே 1008 போராட்டம் போராடி, இந்த போராடி ஒரு நிற்கிறாப்புல நடந்து கன்னியாகுமரி நடவேன் வந்து போராடி ஒரு சிலையை வேண்டாம் வெறுப்பா வச்சு விட்டுருக்கேன். மாத்திட்டு ஒருங்க வெங்கலத்தில் வைக்கணும். இல்லைன்னா வைக்கிற காலம் வருது. என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்பேன் வச்சுருக்கீங்க. நீங்க மனு கொடுக்குற காலம் மாறி மனுவை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற காலத்தை உருவாக்குவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.